வணக்கம், வெல்கம் டு யோகஸ்ரீ கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் சேர்த்து சட்னி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். 2 சில் தேங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை. நான் 5 வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு, புளி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். 3 பல் பூண்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிப்போம். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் வேர்க்கடலை சட்னி. தேங்காய் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி சாயந்தரம் தோசை தான். தோசைக்கு வேர்க்கடலை சட்னி தான் அரைக்க போகிறோம். இந்த சட்னி சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் சப்பாத்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். அரைச்சிட்டு வந்துடலாம். சட்னி அரைச்சாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் நைஸாக ஓட்டிக்குங்க. இந்த மாதிரி சட்னி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி எக் தோசை தான் செய்ய போகிறோம். அதுக்கு நாங்கள் சட்னி வேர்க்கடலை சட்னி வச்சுருக்கோம். இந்த சட்னி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சட்னி நல்லா கரைச்சாச்சு. இப்போ ஒரு கரண்டி வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். நகர்த்தி வச்சுக்கோங்க. கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துப்போம். கடுகு பொரியுது. உளுத்தம்பருப்பு நம்ம சேர்த்துப்போம். கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு மிளகாய் வத்தல் சேர்த்துப்போம். அவ்வளோதான், வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. தோசை கழிச்சுட்டுருச்சு. இப்போ தோசை வாத்துக்கலாம். எக் தோசை தான் எனக்கு சொல்ல போகிறோம். அதுக்கு முட்டை சாப்பிடாத குழந்தைங்க கூட நீங்கள் தோசையில் ஊற்றி கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க சூப்பராக. ஆனியன் சேர்த்துப்போம். இந்த தோசை குட்டீஸுங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட வேர்க்கடலை சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பெப்பர் சேர்த்துப்போம். ரெண்டு மூடி வச்சுட்டு பெரட்டி போட்டுப்போம். தோசையை பெரட்டி போட்டுப்போம். கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் சேர்த்துப்போம். இன்னும் 1 நிமிஷம் வேகட்டும். இதுக்கப்புறம் தோசை வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். சூப்பரான எக் தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வேர்க்கடலை சட்னி சேர்த்துப்போம். இது மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி தோசையாட்டி செஞ்சு பாருங்கள். இதுவும் சாப்பிட்டு பார்க்குறீங்களா? சாப்பிட்றீங்களா? சாப்பிடுங்க. கொஞ்சமாக சூடாக இருக்குது, பொறுமையாக. சட்னி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், சட்னி சூப்பராக இருக்குது. சரி விடு, ஆறட்டும். இல்லாட்டி நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கா இல்லையா சொல்லுங்க. நல்லா இருக்கு. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.